2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக அரசியல் கட்சிகள் உச்சகட்ட பரபரப்பையே எட்டியிருக்கு. இப்போதுள்ள அரசியல் சூழ்நிலையில திமுக தரப்பில் ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் என்ற திட்டத்தை கையில் எடுத்திருக்கு. அதே வேளையில நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளர்கள் போட்டியிட மறுப்பு தெரிவித்து சீமானுக்கு எதிராக கொடி பிடிக்க தொடங்கியிருக்கு. இது தவிர காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும் நோக்கத்தோடு ராகுல் காந்தியும் பிரியங்காவும் தமிழ்நாட்டுக்கு வராங்களாம். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் விரிவான சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 100 நாட்கள் தான் இருக்கு. இந்த சூழ்நிலையில அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது பணிகளை மும்முரமா முடுக்கிவிட்டு இருக்காங்க. திமுக, அதிமுக, தவேக ஆகிய 3 கட்சிகளும் இப்பொழுதே தேர்தல் அறிக்கைகளை தயாரிக்க தொடங்கிட்டாங்க. இதில் ஒரு கட்டமா தமிழக வெற்றி கழகம் சார்பில் குடும்பத்திற்கு ஒரு வீடு, ஒரு மோட்டார் சைக்கிள், முடிந்தால் ஒரு கார் தருவோம்னு தேர்தல் அறிக்கையை தயாராகி வச்சிருக்காங்க. அதே சமயத்துல அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் என்கிற ரீதியில தேர்தல் அறிக்கை தயாராகி வருது. இதற்கிடையே திமுக சார்பில் பெண்களை போல் ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயண திட்டம் தயாராகி வருதாம். இதன் முதல் கட்டமா 60 வயதை கடந்த முதியவர்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் இன்னும் 2 மாதங்கள்ல நடைமுறைக்கு வருது. இதை தொடர்ந்து அனைத்து ஆண்களுக்கும் இலவச பஸ் பயணம் என்ற திட்டம் வரலாம் என அமைச்சர் சிவசங்கர் சூசகமா தெரிவிச்சிருக்காரு. இந்த சமயத்துல அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் அவரது தங்கை பிரியங்கா காந்தியும் தமிழ்நாட்டுக்கு வர இருக்காங்களாம். காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும் நோக்கத்துல அவர்கள் இருவரும் தமிழ்நாடு முழுவதும் பாத யாத்திரை நடத்துறாங்க. 2 பாத யாத்திரைகளும் தனித்தனியாக நடைபெறுது. பிரியங்கா காந்தியை பொறுத்தவரையில மகளிர் அணி பாத யாத்திரை என்ற பெயரில் பெண்களை வைத்து பாத யாத்திரை நடைபெற இருக்கு. அநேகமா வருகிற ஜனவரி மாதம் 3வது வாரத்தில் இந்த பாத யாத்திரை பயணம் இருக்கும்னு தெரிய வருது. இந்த பாத யாத்திரை குறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழுவினர் பாத யாத்திரைக்கான ஏற்பாடுகளை முழுவீச்சா செஞ்சுட்டு வராங்களாம். இதற்கிடையில கூட்டணி கட்சியாக இருக்கும் திமுகவுக்கு இது பற்றி டெல்லி காங்கிரஸ் மேலிடம் தகவல் எதுவுமே தெரிவிக்கல என்பது முக்கிய செய்தியா பார்க்கப்படுது. இந்த சூழல்ல நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரையில் முதல் கட்டமாக 100 வேட்பாளர்களை நாம் தமிழர் சீமான் அறிவிச்சிருக்காங்க. இதுல ஏராளமான பெண் வேட்பாளர்கள் தாங்கள் போட்டியிட விரும்பவில்லை என சீமானிடம் தங்கள் கருத்தை தெரிவித்து இருக்காங்க. தங்களிடம் தேர்தலை எதிர்கொள்வதற்கு போதிய பண வசதி இல்லை, மேலும் களப்பணி ஆற்றுவதற்கும் எங்களிடம் ஆட்கள் இல்லை என தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி நான் ஆலோசித்து முடிவு செய்கிறேன்னு சீமான் பதில் கொடுத்திருக்காரு. இதற்கு இடையில ஆண் வேட்பாளர்கள் பலரும் தாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என கருத்து தெரிவிச்சிருக்காங்களாம். அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் தங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள், எங்களுக்குள் கருத்து வேறுபாடு இருக்கு என்று அவர்கள் தங்களது எண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. இது இல்லாம பல மாவட்ட நிர்வாகிகளுக்கு வேட்பாளர் சீட் தரவில்லை என அவர்களும் கோபத்துல இருக்காங்க. இதனால நாம் தமிழர் கட்சியில் தற்போது மிகப்பெரிய உள்கட்சி கலவரம் நடந்துட்டு வருது. இது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடுவதால நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி சரியும் என உளவுத்துறை ரிப்போர்ட் ஒரு முக்கிய தகவலை சொல்லியிருக்காங்க. இதனால நாம் தமிழர் சீமான் தற்போது மிகவும் மனமுடைந்து இருப்பதாகவும் சொல்லப்படுது. இதன் காரணமாகவே நாம் தமிழர் கட்சி சார்பில் அறிவித்த வேட்பாளர்களில் மீண்டும் மாற்றம் இருக்கலாம்னு தெரியுது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரையில இன்னும் 10 நாட்களில் டெல்லியில் இருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வர இருக்காரு. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கு. இதை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், பிரேமலதா விஜயகாந்த், அன்புமணி, பாரிவேந்தர், ஜான் பாண்டியன் ஆகியோரிடமும் அவர் பேச்சுவார்த்தை நடத்த இருக்காரு. இதன் மூலம் அதிமுகவின் இறுதிக்கட்ட கூட்டணி முடிவுகளும் வெளிவரும்னு தெரிய வந்திருக்கு. இதற்கிடையே பிரபல நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் இந்த தேர்தல் களத்துல இறங்குறாங்க. தமிழ்நாடு முழுவதும் அவர் திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யும் வகையில பயண திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு.
ஒருவேளை நடிகர் சத்யராஜ் கூட திமுகவுக்கு ஆதரவாக இந்த தேர்தல் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சார பயணம் செய்யலாம்னு தெரியுது. இது போன்ற பரபரப்பான அரசியல் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.